ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான ஹெல்த்தியான வீட்டில் சட்டுன்னு பண்ணலாம் இந்த தோசை ரெசிப்பியை வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு டின்னருன்னு எந்த டைமை வேணால் நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். இந்த தோசை பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. 100% ஹெல்த்தியான ரெசிபி. இது செய்யறதுக்கு கூட ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. இது நம்ம மக்காச்சோளத்தில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வெரைட்டி தோசை ரெசிபிக்கெல்லாம் கண்டிப்பாக 2 சட்னி வைங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நான் இதில் சட்னி ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வேர்க்கடலை சட்னி, அது நம்ம நார்மலாக பண்ணுறது தான். அதனால இந்த ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணலை, பட் இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துறேன். தக்காளி சட்னி ஒன்று பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மக்காச்சோளம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 6 to 7 மணி நேரம் மக்காச்சோளத்தை ஊற வச்சு வெந்தயத்தை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. டைம் இல்லைன்னா ஒரு 6 to 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்து அரை மணி நேரம் மட்டும் ஊர்னா போதும். கருப்பு உளுந்து நான் தோலோட போட்டிருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மக்காச்சோளம் அரைக்கும் போது சூடாயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும் போது மிக்சர் ஜாரெல்லாம் சூடாகாது. அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். கொஞ்சம் நரன்னு இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு உளுந்தையும் போட்டு கொஞ்சம் அது கூடவே தண்ணி ஊற்றி அரைச்சனா எல்லாமே செட் ஆகிக்கும். அவ்வளோ மட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். அதையும் அரைச்சி இது கூடவே சேர்த்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம்னா 4 மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சா போதும். உப்பு போட்டு நல்லா கலந்து அப்படியே வச்சுட்டா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்கும்போது கைப்படாமல் இருந்தால் பொங்கி கீழே வராது. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் நான் காலையில் ஓப்பன் பண்ணுறேன், அவ்வளோ அழகாக பொங்கி இருந்தது. இது ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சுட்டு கொடுக்கும்போது அப்படியே மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக 1 சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிடுவாங்க, அதுவும் ஹெல்த்தியாக. இதுக்கு நான் வெங்காயம் போடுறேங்க. வெங்காயம் போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ வெங்காயம் வேணால் ஈஸியாக நம்ம சாப் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த சாப்பர். இது நான் டிமார்ட்டில் 199 வாங்கினேன். இந்த மாதிரி சாப்பர்லாம் இப்போ நிறையா மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அந்த வெங்காயம்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடணும். பச்சை மிளகா போடுறது ஆப்ஷனல் தான். இந்த மிளகா காரமே இருக்காது. இந்த மிளகா போட்டாலும் சரி, நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. அப்போ தான் வாயில் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம இல்லைனா வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இஞ்சி சேர்த்தலை. எங்கள் வீட்டில் இஞ்சி ஃப்ளேவர் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு கிரேட் காம்பினேஷனாக ஒரு தக்காளி சட்னி. இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு முதல்ல வரமிளகாவை மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு சுற்றிடணும். அது கூடவே 2 பல்லு பூண்டு அரைக்கும் போது நரன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி எல்லாம் உள்ளே போட்டு நல்லா 1க்கு 2 அரைச்சிடணும். அப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே காமிக்குங்க. இதில் ஒன்று என்னென்னா 2 பகுதியாக போட்டு அரைக்கணும். இல்லைனா எல்லாமே மிக்சர் ஜார் ரொம்ப ஹெவி ஆகிடும். இந்த பதத்தில் அரைச்சனா நம்ம சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேனில் நம்ம அரைச்ச விழுதை அப்படியே போட்டு எண்ணெயை பச்சையாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பச்சையாக எண்ணெய் ஊற்றும் போது ஏதோ ஸ்டமக் அப்செட் ஆகுமோன்னு நினைக்காதீங்க. இது நம்ம கொதிச்சு சுண்டும் போது எண்ணெய் செப்பரேட் ஆகி வந்துடும். இது கூட கொஞ்சமாக உப்பு பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகிறது தெரியும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடினா மேலே எல்லாம் தெரிக்காது. அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா எண்ணெய் பிரியறது அப்படியே தெரியும். தாளிப்புக்காக எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகா சேர்த்திக்கோங்க. இது நடக்கடலை சட்னிக்கு அதே தாளிப்பு கரண்டியில் மறுபடியும் தாளிப்பை சேர்த்திக்கணும். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு சும்மா கலருக்காக கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போடணுங்க. மிளகாய் தூள் போடுறது ஆப்ஷனல் தான். இது காஷ்மீரி மிளகாய் தூள் அவ்வளோ காரெல்லாம் இருக்காது. நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வத்தி இருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் போடும்போது டேஸ்ட் இனியும் நல்லா தூக்கலாக காமிக்கும். தாளிப்பு அதில் போட்டு கொத்தமல்லியை மட்டும் கொஞ்சம் தாராளமாக போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி 2 சட்னி வச்சு சாப்பிடும்போது அந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் ஒன்று என்னென்னா நல்லா கிளறிட்டே இருக்கணும். அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியை சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரே தோசையாக செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போர் அடிச்சிருல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் போட்டிருக்கனால நம்ம கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். ரொம்ப மொத்தமாக வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு வேணுங்கிற சைஸில் ஊற்றிக்கலாம். இப்போது கல் காஞ்ச உடனே லைட்டாக தண்ணி தெளித்து ஊற்றும் போது தோசை நல்லா ஒட்டாமல் வரும். என்னோட கல் நான் நல்லா பழக்கி வச்சுருக்கேன். இது கூட நம்ம நெய்யோ எண்ணெயோ நம்ம விருப்பம் போல் சேர்த்திக்கலாம். நான் இந்த சைஸில் தான் ஊற்றிருக்கேன். வெங்காயம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது கூட நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து நல்லா திருப்பி போட்டு எடுத்தால் தோசை சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் இனி என்ன ரெசிபீஸ் பண்ணலான்னு சஜஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.